அனைவருக்கும் வணக்கம். நான் சிவநாராயணன், பிரசிடெண்ட் வேர்ல்டு பிராமின்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன், தலைவர் உலக பிராமணர்கள் நல சங்கம் WBWA. கடந்த 2-3 நாட்களாக யூடியூபிலும் மற்றும் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வீடியோக்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன. இந்த வீடியோக்களில் ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் கலந்து கொண்டு அவர்களே இந்து சமுதாயத்தை, இந்து கலாச்சாரத்தை, பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியும் வருகிறார்கள். அப்படி குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி கலாச்சார சீர்கேடுக்கு வழிபோகும் ஒரு அமைப்புக்கு துணையும் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. ஒரு வீடியோவில் பல வருடங்கள் அசெம்பிளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் ஒரு மூத்த அமைச்சருமான பொன்முடி என்பவர் இந்து சமூகத்தை இழிவுபடுத்தி சைவம் வைணவத்தை மிகவும் தரக்குறைவாக பேசி இந்து கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தி பேசியிருப்பது மிகவும் கடுமையான கண்டிக்கத்தக்கது. எங்களது உலக பிராமணர்கள் நல சங்கத்தின் சார்பில் அவர் பேசியதை கடுமையாக கண்டிப்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், அதன் தலைவர் என்ற முறையிலே. அவர் பேசியது இந்து கலாச்சாரத்தை, இந்து மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள 6.5 கோடி இந்து மக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார், சைவம் வைணவம் என்ற வகையிலே. அது என்ன பேசியனால் என்பதை சொல்வதற்கே எனக்கு கூச்சம் படும் வகையில் கூச்சமாக உள்ளது. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர், அவர் என்ன மனநிலையில் இருந்தார் என்று தெரியவில்லை, அவர் அப்படி பேசியிருக்கிறது அவருடைய தரக்குறைவான மிகவும் மட்டமான குணத்தை காண்பிக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் மீது முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறும் கட்சியின் துணை பொதுச் செயலர் என்ற பதவியிலிருந்து நீக்கினால் மட்டும் போதாது, அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், கட்சியிலிருந்து நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் முதலமைச்சர் இந்துக்களுக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவானவர் என்று நாம் அறிவோம். மேலும் இன்னொரு வீடியோவில் அது கேள்விப்படுகிறேன், பெரியார் திராவிடக் கழகத்தின் கூட்டத்தில் தான் அந்த அமைச்சரும் பேசினார். அதே கூட்டத்தில் ஆரியர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பாக பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் ஆரியர்கள் கைபர் போலர் கணவாய் வழியாக வந்தவர்கள், ஆதிக்கம் செய்தவர்கள், யாரையும் படிக்க விடாமல் ஆதிக்கம் செய்து யாரையும் முன்னேற விடாமல் தடுத்தார்கள் என்ற முறையிலே பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி அவர்களுக்கே உரித்தான பொறுக்கித்தனமான பேச்சுக்களினால் பேசி தரம் தாழ்ந்த பேசி சமூகத்தை இழிவுபடுத்தி உள்ளார்கள். பிராமண சமூகத்தை பொறுத்தவரையிலே 100 ஆண்டுகளுக்கு மேலாக 1900 முதல் சுதந்திர போராட்டத்திற்காக, இந்திய தேச சுதந்திர போராட்டத்திற்காக உயிரையும் துச்சமாக மதித்து போராடியவர்கள். தமிழ்நாட்டிலே தமிழுக்காக, கல்விக்காக மிகவும் பாடுபட்டு முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள், தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். அனைவரிடமும், அனைத்து சமுதாயத்தினரிடம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள். கல்வி ஒதுக்கீடு, ஜாதிய ஒதுக்கீடு என்ற பெயரால் பிராமணர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டாலும்
மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேற துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்காக திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை இன்றும் ஆதிக்க ஜாதி என்று சொல்லி ஒரு கலாச்சார சீர்கேடை ஏற்படுத்தி அரங்கேற்றி இருக்கிறார்கள். அந்த அரங்கத்திலே மிகவும் சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. துணை முதலமைச்சர் இன்னும் சில அமைச்சர்கள் உட்கார்ந்து கொண்டு அதை ரசித்து சிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி, அதுவும் தமிழ்நாட்டில் பொதுவாக உள்ள பொதுவான முதலமைச்சர் உள்ள இந்த தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி நடத்தும் ஒரு விழாவிற்கு அமைச்சர்களே கலந்து கொண்டு அதை ஆதரித்தும் வகையிலே சென்றார்கள் என்றால் இந்த சமூகத்திற்கு எதற்காக கட்டவிழ்த்துப்பட்டு விடப்பட்டுள்ள வன்கொடுமை என்றே சொல்ல வேண்டும். உடனடியாக முதலமைச்சர் தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் தலையிட்டு இதைப்போல குறிப்பிட்ட சமூகத்தை எந்த வகையிலும் பாதிக்காமல், யாரும் இழிவுபடுத்தி பேசாமல், இந்து கலாச்சாரத்தை இழிவுபடுத்தாமல், இதைப்போல மேன்மேலும் தரக்குறைவாக பொதுக்கூட்டங்களிலும் மற்ற இடங்களிலும் பேசாமல், திரைத்துறையிலும் சமூகத்தை இழிவுபடுத்தாமல் நீங்கள் உடனடியாக சகுந்த சட்டத்தை இயற்றி சமூகத்தை காக்க வேண்டும், இந்து கலாச்சாரத்தை, இந்து சமுதாயத்தை காக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு நடப்பதை எல்லாம் பார்த்தால் 1915 முதல் ஜஸ்டிஸ் பார்ட்டி முதல் ஆரம்பிக்கப்பட்ட வித்திடப்பட்ட பிராமணருக்கு எதிரான ஜாதி துவேஷம் இன்றும் மிகப்பெரிய அளவில் ஜாதி துவேஷம் கட்டவிழ்த்து விடப்பட்டு பிராமணர்களை அழிக்க நினைக்கிறார்களோ என்ற எண்ணத்தை தோன்றுகின்றது. பிராமணர்கள் என்றுமே அமைதியை விரும்புபவர்கள். நாட்டின் பலவிதமான, தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய நாட்டின், தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபடுபவர்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய நீங்கள், உங்களுடைய அமைச்சர்களே இப்படி இழிவுபடுத்தி இந்து கலாச்சாரத்தை, பிராமண சமூகத்தை இழுத்துப்படுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். இனிமேல் இதேபோல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதைப்போல நடத்துபவர்கள் மீது எங்கள் உலக பிராமணர்கள் நல சங்கத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதுடன், அவர்கள் மீது, இப்படி நடத்தியவர்கள் மீது, தரக்குறைவாக பேசிய அமைச்சர் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.